ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல மணக்க மணக்க சூப்பரான நெய் காய்ச்சிருந்தேங்க. எனக்கு நெய்யே வந்து காய்ச்ச தெரியாதுங்க. இந்தியால இருக்கும்போது. அம்மா தான் எப்பயுமே நெய் காய்ச்சி குடுப்பாங்க. யுஎஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நாம தான் கத்துக்கிற நிலைமையா இருந்தது. நான் வந்து கடையில பட்டர் வாங்கி காய்ச்சிட்டு இருந்தேனுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு படி மேல போயி கடையில வந்து ஃப்ரெஷ்ஷா ரா மில்க் வாங்கிட்டு வந்துங்க. அதில வந்து தயிர் பொற போட்டு, வெண்ணெய் எடுத்து அதுலயும் நெய் காய்ச்சிருக்கிறேங்க. செம்ம வாசமா இருக்குதுங்க. அப்படியே நம்ம தோட்டத்து முருங்கீரை போட்டதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ மணமா இருக்குது. சரி வாங்க இந்த நெய் எப்படி காய்ச்சறது அப்படின்ட்டு காமிக்கிறேங்க. நெறைய பேத்துக்கு கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி விஷயத்த ஷேர் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பாருங்க. இது வந்து பால் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய இந்தியன் ஸ்டோர்ல வந்து ரா மில்க் வந்து இப்ப சேல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது இண்டி ஃப்ரெஷ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செரியன்ஸ் எல்லாத்துலயுமே ரா மில்க் வந்து விக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் டெய்ரி ஃபார்ம்ங்கிற அந்த ஃபார்ம்லேருந்து தான் வாங்குனேங்க. இது வந்து நல்லா அந்த ஆடை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கோ ஃபார்ம்னு இருக்குதுங்க. அந்த ஃபார்மில் இருக்கிற வெண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் அந்த நாட்டு மாட்டு பால் இருக்கும் இல்லைங்களா, மஞ்சள் கலரில் வெண்ணெய் வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு அதுவுமே சூப்பராக இருக்குதுங்க. இது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ரா மில்க்னாலேங்க நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியாது பாலை. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே யூஸ் பண்ண பார்த்துருங்க. இல்லைன்னா வந்து அந்த பால் வந்து அந்த புளிச்ச ஸ்மெல் மாதிரி அடிக்குதுங்க. ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே போடுறது இல்லைங்களா, அதனால் பால் வந்து தாங்காது. நான் எப்பயுமே இந்த மாதிரி கேன் மில்க் வாங்கிட்டு வந்தால் என்ன பண்ணுறதுனாங்க, ஒட்டுக்கா எல்லாமே காய்ச்சிறதுங்க. என்கிட்ட வந்து குட்டி பால் குக்கர் தான் இருக்குது. அந்த 1 கேலன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டைம் காய்ச்சுற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி காய்ச்சி கிளாஸ் பவுலில் ஊற்றி வச்சுக்கிட்டே வந்துட்டேங்க. 2 பவுலில் வந்து பெர போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இன்னொரு பவுலில் இருக்கிற பால் வந்து அதில் இருக்கிற ஆடை மட்டும் எடுத்து வச்சுட்டுங்க. அந்த பால் இருக்குது இல்லைங்களா, அந்த பால் வந்து வீட்டில் வந்து நைட்டு குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா ஃபுல்லாக தயிர் போட்டாலும் என்ன ஆகுதுன்னா, இது ஃப்ரெஷ் மில்க்னால சீக்கிரம் வந்து தயிர் புளிச்ச மாதிரி ஆயிடுதுங்க. அதனால தயிருமே நிறையா போடுறதில்ல. ஆடைய மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மீதிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுங்க. கரெக்ட்டா 1 கேலன் மில்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி 3 பவுல் வருங்க. இப்ப நான் எடுத்துட்டு இருக்கிறேன் இல்லைங்களா, அந்த பால் தான் வச்சுக்கலான்ட்டு அதில இருக்கிற ஆடைய எடுத்துட்டு இருந்தேங்க. பால் கொஞ்சம் ஆற ஆரம்பிச்சிருச்சுனாவே பார்த்தீங்கன்னா, அந்த ஆடைலாம் பாருங்களேன் நல்லா மஞ்சளா இருக்கும். நெறைய பேர் பால் ஆடையிலேருந்துமே வெண்ணெய் எடுக்குறாங்க. இன்னும் நான் வந்து அது கத்துக்கலைங்க. இப்ப தான் ஒரு ஒரு ஸ்டெப்பா கத்துக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பவுலுங்க. 1 ஸ்பூன் தயிர் போட்டா போதும். தயிர் வந்து எப்பயுமே இந்த மாரி கட்டியா போட்டுட்டீங்க அப்படின்னா, கலக்கி வச்சா டக்குன்னு அது உறையவே உறையாதுங்க. கல்யாண புதுசுல மகிட்ட சொல்லும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்ட்டா 1 ஸ்பூன் தயிர் எடுத்து போட்டுருவாங்க. காலைல பார்த்தா, அது தயிரே ஆகாம அந்த 1 ஸ்பூன் தயிர் மட்டும் பாலுக்கு அடியில இருக்குங்க. அதனால தயிர வந்து எப்பயுமே உடைச்சு போடணும்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமேட் நல்லா இருந்தது அப்படின்னா, வெளியில வச்சாவே தயிர் வந்து தெவஞ்சிருதுங்க. இங்க நான் மோஸ்ட்லி என்ன பண்றதுனாங்க, தயிர் வந்து பெர போட்டுட்டு அவன்ல வச்சுருவேங்க. அவன்ல வச்சுட்டு லைட் போட மாட்டேன். சும்மா கப்புன்னு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நைட்டு போடுறோம் அப்படின்னா, காலையில வந்து நல்லாவே தெவஞ்சிருதுங்க. தயிர் தெவஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, எடுத்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜில வச்சுருங்க. ஒரு நாளைக்கு கூட வச்சிரலாங்க. ஃப்ரிட்ஜில வச்சுட்டோம் அப்டின்னா, ஆடை வந்து பார்த்திங்கன்னா, செம்ம திக்கா வருங்க. அங்க பாருங்க, எவ்வளோ பெருசு ஏடேடா வருது அப்டின்ட்டு. இந்த ஆடை வந்து சும்மா சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு கப்ல இருக்கிற பால்ல இருக்கிற ஆடையுமே எடுத்து போட்டேன் இல்லைங்களா, அதனால இதில இருக்கிற ஆடை வந்து பார்த்திங்கன்னா, நல்லாவே பெருசா வந்துச்சு. நான் என்ன பண்ணுறதுனாங்க, 1 கேலனோட பால் இருக்குது இல்லைங்களா, அதில இருக்கிற ஆடைய எடுத்து நம்ம வெண்ணெய் எடுத்தோம் அப்டின்னா, ஒரு கை தாங்க வருது. சும்மா சின்ன கையில தான் வரும். அதனால என்ன பண்ணுறதுன்னா, ஆடைய எடுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுங்க. கரெக்ட்டா 2 வாரத்துக்கான பால் வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, 2 வாரத்துக்கு ஒருக்கா அந்த ஆடைய எடுத்து மிக்ஸியில அரைச்சுங்க, வெண்ணெய் எடுத்து எடுத்து வச்சுக்கிறது. ஏன்னா ஆடை கம்மியா இருந்தாலும் நம்ம வேலை அது ஜாஸ்திங்க. அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா, லாங் ப்ராசஸுங்களா, அதனால என்ன பண்ணுறதுன்னா, அந்த ஆடைய எடுத்துட்டுங்க, இன்னொரு பவுல்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது. ஆடைய மட்டும் தான் வைப்பேன், தயிர் வைக்கிறது இல்லைங்க. ஏன்னா ஒரு வாரம் நம்ம மறுபடியும் வைக்கிறனால புளிச்ச மாரி ஆயிடும்ன்ட்டு, ஆடைய மட்டும் எடுத்து வச்சுட்டுங்க, ஃப்ரிட்ஜில வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க. ஃப்ரீசர்ல வைக்க தேவையில்ல. இந்த மாரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. ஓரளவுக்கு ஆடை நெறையா சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க. இந்த பவுல்ல இருக்க ஆடை வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 1 கேலன் பால் இருக்குது இல்லைங்களா, அதில எடுத்த ஆடை தாங்க. ஆடை எடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில வச்சுருங்க.
சில்லுன்னு அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா, வெண்ணெய் வந்து சூப்பரா வருங்க. சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, மிக்ஸி ஜார்ல அத போட்டுட்டு, ஒண்ணு ஐஸ் கியூப்ஸ் போடலாங்க. இல்ல அப்படின்னா ஐஸ் வாட்டர் ஊத்தலாம். நான் ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணி பிடிச்சு ஃப்ரிட்ஜில வச்சிருந்தேனுங்களா, நல்லா சில்லுன்னு ஊத்திட்டு, அப்புறம் அந்த பவுலுக்கெல்லாம் அலாசி அதையுமே ஊத்திக்கோங்க. தண்ணி எவ்வளோ வேணா ஊத்திக்கலாங்க. அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பல்ஸ் வந்து சும்மா ஒரு பல்ஸ் மட்டும் போடுங்க. அந்த ஸ்பீட் வந்து 3ல வைக்காதீங்க. 1ல மட்டும் வைங்க. ஃபுல் ஸ்பீட்ல வச்சீங்க அப்படின்னா, வெண்ணெய் வரவே வராதுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்லோவா அரைக்கிறோமோ, அப்பதான் வந்து வெண்ணெய் நல்லா திரண்டு வரும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட அரைங்க. அரைச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி க்ரீமியா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, வேணுங்கிற அளவுக்கு தண்ணி மறுபடியும் வேணும்னா ஊத்திக்கோங்க. ஊத்திக்கிட்டு எகைன் வந்து ஒரு பல்ஸ்லயே போடுங்க. அந்த ஒரு ஸ்பீட்லயே போடுங்க. ஒரு டைமும் அரைக்கும் போதுங்க, நடுவுல வந்து ஒரு 5 மினிட்ஸ் கேப் விட்டு அரைக்கணுங்க. அப்பதான் வந்து அந்த வெண்ணெய் திரண்டு வரதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் டைம் அரைச்சதுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்டுக்குமே பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைட்டா க்ரீமியா இருந்தது இல்லைங்களா? செகண்ட் டைம் பாருங்க எவ்வளோ திக்கா இருக்குதுன்ட்டு. மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் கேப் விட்டுட்டுங்க. மறுபடியும் ஒரே ஸ்பீட் இருக்குது இல்லைங்களா? அந்த 1 ஸ்பீடு. அந்த 1 ஸ்பீட்லயே மறுபடியும் அரைங்க. நீங்க அரைக்கும்போதே அந்த மேல தண்ணி தெரியுது இல்லைங்களா மூடியில, அதுல வந்து பச்சை தண்ணி மாரி கலர் மாறிடுங்க. அதிலேயே தெரிஞ்சிரும் உங்களுக்கு ஓகே வெண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ ஓரளவுக்கு வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன பண்ணுங்கன்னா, அப்பப்ப வந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணுங்க. ஏன் வந்து 1ல வந்து ஸ்பீட்ல அரைக்கணும், ஏன் வந்து நடுவுல கேப் விட்டு அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி சூடாயிடுச்சு அப்படின்னா, அது வந்து நல்லா வெண்ணெய் திரண்டு வராதும்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் அரைக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் கேப் விட்டு அரைக்கிறதுங்க. அதுவும் வந்து அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கூட வந்து தயிர் போட்டு அரைப்பாங்க. அந்த தயிர் வந்து வெண்ணெய் எடுத்துட்டு அத மோரா குடிப்பாங்க. நான் வந்து வெறும் தண்ணி ஊத்தி தான் அரைச்சிருக்கிறேன். இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, குடிக்க முடியாதுங்க வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம். இங்க பாருங்க வெண்ணெய் வந்து எவ்வளோ சூப்பரா வந்திருக்குதுன்ட்டு. நம்ம கேப் விட்டு கரெக்ட்டா 1 ஸ்பீட்லயே அரைச்சுட்டே வந்தோம்னாவே, இந்த மாரி சூப்பரான வெண்ணெய் ரெடி ஆயிடுங்க. அப்படியே பார்க்க அவ்வளோ ஆசையா இருந்ததுங்க. அப்படியே வெண்ணெய் எடுத்து சாப்பிடலாங்கிற அளவுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. ரொம்ப சாஃப்ட்டுங்க. அப்படியே கையில வந்து அது ஒரு மாரி அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நம்ம வெண்ணெய் எடுத்துட்டோம் அப்படின்ட்டு. இதுவரைக்கும் நான் வெண்ணெய்லாம் எடுத்ததே இல்லைங்க. ஊர்ல அம்மா வந்து பண்றத பார்த்துருக்கிறேன். பட் நான் வந்து என் கையால எடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டர் வாங்கி அந்த கியூப கட் பண்ணி சாப்பிட்டு பழகிட்டோங்களா, இது வந்து சும்மா சாப்பிடவே அவ்வளோ அருமையா இருந்ததுங்க. இது என்ன பண்ணுங்கன்னா, அந்த மிக்ஸி ஜார்ல இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டு அப்படியே கையில வந்து வலிச்சு, அதில இருக்கிற மோர வந்து லைட்டா புழிஞ்சு, கையில உருட்டிட்டே இருந்தீங்கன்னாவே அதில இருக்கிற அந்த மோர்லாம் வழிஞ்சு வந்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, பச்சை தண்ணீல ஒரு டைம் போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டா பிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதில வந்து அந்த தயிர் ஒட்டிட்டு இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே பளிச்சுன்னு வந்துருங்க. 2, 3 டைம் அலசணும்பாங்க. ஏன்னா வெண்ணெய் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நல்லா தண்ணீல அலசுனா தான் அது வந்து கொஞ்சம் கெடாம இருக்கும்பாங்க. இந்த மாரி லைட்டா பிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த தண்ணி கலரே மாறது தெரியுங்க. இங்க பாருங்க வெண்ணெய் எப்படி இருக்குதுன்ட்டு. 1 கேலன் பால்ல வந்து இவ்ளோ வெண்ணெய் வருதுங்க. கரெக்ட்டா அந்த ஒரு கையில சின்ன உருண்டையா வருதுங்க. இந்த மாரி நம்ம ஒரு 4, 5 உருண்டை சேர்ந்துச்சு அப்படின்னாங்க, நெய் காய்ச்சறதுக்கு வந்து கணக்கா இருக்குங்க. இங்க பாருங்க எவ்ளோ சாஃப்ட்டா இருக்குதுன்ட்டு. நான் என்ன பண்ணேன்னா, இத வந்து அப்படியே ஒரு கப்ல வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிங்க ஃப்ரீசர்ல வச்சுட்டேங்க. ஏன்னா நம்ம வெண்ணெய் வந்து நம்ம அடிக்கடி செய்ய மாட்டோம் இல்லைங்களா? ஒரு 1 மந்த் கிட்ட தான் எடுத்து எடுத்து செய்வோம். அவ்வளோ நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தா கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுறதுங்க. அடுத்தடுத்து பால் வாங்கும்போது தயிர் போட்டுங்க இந்த வெண்ணெய் எடுக்கும்போது, இந்த வெண்ணெய் எடுத்து என்ன பண்ணுங்கன்னா, முன்னாடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா கப்பு, அதிலேயே மேல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே வரலாங்க. இது செகண்ட் டைம் எடுத்தது. இதுவுமே பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லா வந்து நீங்க கையில உருட்டவேங்க தண்ணி நல்லா பளிச்சுன்னு வந்துரும். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்ணெய வந்து ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கிட்டேங்க கொஞ்சமா. கொஞ்சம் பிரெட்ல போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படித்தான் இருக்குது அப்படின்ட்டு. செம்ம சூப்பரா இருந்ததுங்க. அப்படியே வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பிரெட்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு நம்ம இந்த சட்னி மாரி தொட்டு சாப்பிடுவோம் இல்லைங்க இட்லி, தோசைக்கு. அது மாரி பிரெட்ட டோஸ்ட் பண்ணிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு நல்லா வெண்ணெய வந்து அவ்ளோ தொட்டு சாப்பிட்டேங்க. அப்படியே வலிக்கிட்டு தான் உள்ள போச்சுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு வந்து பேசாம நெய் காய்ச்சாம இந்த வெண்ணெயாவே சாப்பிடலாம் போல இருக்குதே! அப்படின்ட்டு தான் இருந்தது. ஏன்னா கடையில வாங்குற பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு டேஸ்ட்டா இல்லைங்க. நம்ம வீட்ல செய்றதோட அந்த வாசமே வந்து கடையில இல்லைங்க. ஈவன் கொத்தமல்லி தழையே பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிற கொத்தமல்லி தழை பார்த்தீங்கன்னா, அவ்ளோ மணமா இருக்குது. ஆனா கடையில வாங்குறது பார்த்தீங்கன்னா, ஒரு வாசமே இருக்காதுங்க. கொத்தமல்லி தழை 2 தோட்டத்தில இருக்கிறத போட்டா கூட அவ்ளோ வாசம் வருதுங்க. அது என்ன டிஃபரன்ஸ்ன்னு எனக்கு தெரியல. கனிக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா, "நீங்க நெய்யே காய்ச்ச வேண்டாம். எனக்கு இந்த மாரி பட்டர்லேயே போட்டு குடுத்துருங்க. இதுதான் ரொம்ப நல்லா இருக்குது." அப்படின்ட்டு அதையே தான் வச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க. அடுத்தது இன்னொரு மெத்தட்ல எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒண்ணு வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்தேங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்ட் மிக்ஸர் இருக்குது இல்லைங்களா? அதில வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ணுங்கன்னா, இதே மாரி இந்த தயிர் வந்து ஆடைய எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. அத வந்து இந்த பவுல்ல போட்டுட்டுங்க.
ஃப்ரிட்ஜ் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, ஐஸ் வாட்டரு, அந்த ஐஸ் வாட்டரை வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிட்டு அந்த ஹேண்ட் மிக்சரை வச்சு நீங்கள் வந்து அந்த கையில் மோர் சிலப்புற மாதிரி, இது வந்து எலக்ட்ரிக்கில் வந்து மோர் சிலப்புறதுங்க. வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து 1 ஸ்பீட்லேயே வச்சு வச்சு அந்த மோரில் கலக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுவே வந்து வெண்ணெய் திரண்டு வந்துடுங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து க்ரீமியாக வந்து அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்பாக மாறுச்சு இல்லைங்களா, இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. இது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஹேண்ட் மிக்சர்ல பிளெண்ட் பண்ணங்க, அப்படியே ஃபுல்லா நொர கட்டிக்கிட்டே வருதுங்க. எனக்கு எப்படா வெண்ணெய் வரும்னு ஆயிடுச்சுங்க. நானும் வந்து ஐஸ் வாட்டர் அப்பப்போ ஊத்திங்க. ஸ்பீட் வந்து 1லயே தான் வச்சிருந்தேன். இந்த மிக்ஸியில அரைக்கும்போது எப்படி வச்சிருந்தோமோ, அதே மாரி 1 ஸ்பீட்லயே தான் வச்சு, மெதுவா வந்து அந்த மோர் சிலப்புற மாரி அதில ஃபுல்லா ரொட்டேட் பண்ணி தாங்க பண்ணிட்டு இருந்தேன். அது என்ன ஆகுதுன்னா, இருக்க அப்படியே இந்த சோப்பு நுரையாட்டம் இங்க பாருங்க எப்படி நுரைச்சிக்கிட்டு வருதுன்ட்டு. நான் இந்த ஹேண்ட் மிக்ஸர்லாம் பண்ணதே இல்லைங்க. ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. ஏன்னா, அவங்க அதில தான் ரெகுலரா பண்றோம். சூப்பரா வருதுன்னாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த நுரையிலேருந்து என்னாச்சுன்னா, கொஞ்சமா இந்த க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்குங்க. இதுக்கு நான் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு மட்டும். அப்படியே பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா வச்சு எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த மாரி வெண்ணெய் வந்ததுங்க. பட் நான் வந்து என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிக்ஸி ஜார்ல அரைச்சு வெண்ணெய் எடுக்கிறோம் பாருங்க, அது வந்து மேக்ஸிமம் 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள சூப்பரா எடுத்துரலாங்க. இதோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்ட் மிக்ஸரோட ப்ராசஸ் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 40 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் ஆகுதுங்க. டயர்டே ஆயிடுது. என்னடா இது வெண்ணெயே வராது போல இருக்குதே அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுதுங்க. ரொம்ப நேரங்க வச்சு எடுத்துக்கிட்டே இருந்தேன். நடுவுல நானும் கேப் போட்டு தான் பண்ணிக்கிட்டே இருந்தேனுங்க. ஆனா வந்து அது வெண்ணெய் வந்த பாடே இல்லைங்க. கடைசியில ஒரு வழியா வந்துருச்சுடா சாமி! இனி வந்து இந்த ஹேண்ட் மிக்ஸர்ல பண்ற வேலை வச்சுக்க கூடாது அப்படின்ட்டு தாங்க முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஊர்ல அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் மிக்ஸர் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அது வந்து குட்டியா ஒரு பிளேடு வச்சு நல்லா அது சூப்பரா வருது. அந்த மாரி தான் இதுவும் வரும்னு நெனச்சேங்க. பட் ஆனா இது பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, தயிர் ஊத்தாம வெறும் தண்ணி மட்டும் தான் ஊத்தி வந்து வெண்ணெய் எடுத்தேங்க. அதனால என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெண்ணெய் ஃபுல்லா எடுத்துட்டு தண்ணீல வந்து 2, 3 டைம் அலாசிட்டுங்க. அந்த வெண்ணெய் எடுத்த அந்த மோர் மாரி இருக்குது இல்லைங்களா, அத என்ன பண்ணேன்னா, எதுக்கு அத கீழ ஊத்திக்கிட்டு, நம்ம தோட்டத்துல தான் செடி இருக்குது இல்லைங்க, செடிக்கு வந்து அது கருவேப்பில செடிக்கெல்லாம் மோர் ஊத்துனா ரொம்ப நல்லதுங்கிறாங்கன்ட்டு, கருவேப்பிலைக்கு, முருங்கை மரத்துக்கு எல்லாத்துக்குமே கொண்டு போய் ஊத்திட்டேங்க. குட்டி இந்த பட்டர் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறியா? எப்படி இருக்குன்னு? பிரெட்ல போட்டு தட்டுமா, நெய் காய்ச்சட்டுமா? உனக்கு எது வேணும்னு சொல்ல, அது மம்மி பண்ணுறேன். பிரெட்ல அன்னைக்கு போட்டு சாப்பிட்டது சூப்பராக இருந்ததுல்ல? இன்னும் கொஞ்சம் தட்டுமா பட்டரு? இங்கே பாருங்கள், இந்த வெண்ணெய் எடுத்த பவுலில் இந்த தண்ணி எப்படி இருக்குதுன்னு கழுநீர் தண்ணியாட்டு இருக்குதுங்க. ஆனால் வந்துங்க இந்த வெண்ணெய் எடுக்கிறது இருக்கிறதுலே லென்த்தி ப்ராசஸுங்க. வெண்ணெய் கூட ஈஸியாக எடுத்துடலான்னு வைங்க, அந்த எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண பாத்திரத்தை கழுவுற பாடம் இருக்குது பாருங்க, அப்பா பெரிய வேலைங்க. சுடு தண்ணியை ஊற்றி கழுவணும்னா பளிச்சுன்னு நிமிஷத்தில் வந்துடுங்க. இல்லை அப்படின்னா பச்சை தண்ணியை போட்டு கழுவிட்டோம்னு வச்சுக்கோங்க, வளன்னு பிடிச்சிக்கிட்டு நம்மளை பாடாப்படுத்தி எடுத்துருங்க. ஆனால் இன்னைக்கு கருவேப்பிலை செடி, முருங்கை செடியெலாம் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு தான். சரிண்டு அது எல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் அதில் ஊற்றிட்டுங்க, நம்ம ஆல்ரெடி ஃப்ரீசரில் வந்து வெண்ணெய் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையுமே எடுத்து வெளில வச்சுட்டணுங்க. நெய் காய்ச்சறதுக்கு முன்னாடி எப்பயுமே வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா நெய் காய்ச்சிக்கோங்க. இன்றைக்கி வெண்ணெய் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, 3 கேலன் பால்லேருந்து எடுத்த வெண்ணெய்ங்க. கரெக்டாக அந்த 3 கை வந்தது ஃபுல்லாக. என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பேனில் போட்டுட்டுங்க, நீங்கள் சும்மாலாம் கலக்கணும்னு அவசியமே இல்லைங்க. பேனில் அந்த வெண்ணெயை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக டைமர் வந்து 15 to 25 மினிட்ஸ் வச்சுருங்க. 15 to 20 வைங்க, 25 கூட தேவைப்படாது. அப்பப்போ எட்டி மட்டும் பார்த்துக்கோங்க என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு. அதுவே சூப்பராக திரண்டு வந்துடுங்க. நம்ம செடியில் வந்து பார்த்திங்கன்னா, முருங்கை செடி இப்போ தான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்குதுங்க. கரெக்டாக நெய் காய்ச்சறதுக்கு முருங்கீரை வந்து கணக்காக இருக்குதுன்ட்டு ஒரு இனுங்க வந்து பறிச்சுட்டு வந்துட்டுருங்க தோட்டத்துலேருந்தே. நெய் வந்து கரெக்டாக 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க.
கரெக்டாக 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நெய் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திரண்டு வந்துருச்சு. ஒரு பிஞ்ச் வந்து உப்பு போட்டுட்டுங்க, ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு நம்ம தோட்டத்துலேருந்து முருங்கீரை பறிச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. நெய் ஆஃப் பண்ணுற டைமில் முருங்கீரை போடாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி போட்டிங்கன்னா நெய்யும் வந்து நல்லா வந்து தெளிஞ்சிரும். முருங்கீரையும் நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுங்க. நெய்யை ஆஃப் பண்ணுற டைமில் போட்டோம் அப்படின்னா முருங்கீரை வந்து நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வராதுங்க. வதக்குன்னு தான் இருக்கும். இல்லை நீங்கள் ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா நெய்யுமே தீஞ்சு போயிடுங்க. அது மட்டும் பார்த்துக்கோங்க. முருங்கீரை போட்டுட்டு 2, 3 டைம் கலக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மொறுன்னு வருங்க. கீழே நெய் பாருங்களேன், நெய்யோட கலரும் மாறல. ஆனால் நெய் வந்து நல்லா தெளிவாக அந்த கிளியர் கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா தெளிஞ்சுமே வந்துருந்ததுங்க. முருங்கீரை வந்துங்க எனக்கு எப்பயுமே நெய்யில் போட்ட முருங்கீரை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்குமே ரொம்ப நல்லதும்பாங்க. நெய்க்கு மட்டும் எப்பயுமே முருங்கீரை போட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா நெய் வந்து அவ்வளோ மணமாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த முருங்கீரைக்கு தான் வந்து யார் சாப்பிட்றதுன்னு அவ்வளோ போட்டி இருக்குங்க. ஏன்னா அது கொஞ்சோண்டு தான் நம்ம நெய்யில் போட்டு பொரிச்சு எடுப்போங்களா. எனக்கு உனக்குன்னு சின்ன வயசுலேருந்தே போட்டி போட்டுட்டு சாப்பிட்ட காலமெல்லாம் இருக்குது. இப்போல்லாம் பையன் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எனக்கெல்லாம் வேண்டாம் மம்மி நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு யாரும் இப்போ போட்டிக்கே ஆள் இல்லாமல் கிடக்குறோங்க. அது மட்டும் இல்லைங்க. அந்த நெய்யில வந்து அடியில ஒரு கசண்டு தங்கும் இல்லைங்களா? அந்த நெய்யில பாருங்களேன், அடியில ஒண்ணு இருக்குது பாருங்க. அந்த கசண்டுல வந்து அம்மா சர்க்கரை போட்டு குடுப்பாங்க. அதுவுமே சூப்பரா இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கசண்டு பெருசா இல்லைங்க. ஒரு கரெக்ட்டா ஒரு 1 ஸ்பூன் கிட்ட தான் வந்துச்சு. அது சாப்பிடலைங்க. அப்படியே எடுத்து ட்ராஷ் பண்ணிட்டோம். நெய் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஏர்டைட் கண்டெய்னர்லைங்க வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த கசண்டு இருக்கிறனால நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இன்னைக்கு நெய் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் டூ 3/4 லிட்டர் வந்திருக்கும்னு நெனைக்கிறேங்க. நான் வெயிட் வந்து போட்டு பார்க்கல எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து மொத்தம் 3 கேலன் பால்ல வந்து இவ்வளோ நெய் வருதுங்க. 1 கேலன் பால் வந்து $10ங்க. 9.99 வருது. $10ங்க. 3 கேலன்னா $30ங்க. டாக்ஸ்லாம் போட்டோம்னா ஒரு $33 வரும். $33 போட்டு பால் வாங்கினோம் அப்படின்னா, ஒரு 3/4 லிட்டர் 1/2 லிட்டர் டூ 3/4 லிட்டர் நெய் எடுக்கலாங்க. ஆனா இது கம்மியா ஜாஸ்தியான்னு தெரியலைங்க. பட் ஆனா ஹெல்த்தியா வீட்ல இருந்தே வந்து பால் வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா தயிர் போட்டு வெண்ணெய் எடுத்து பண்ணுறனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இல்லைங்களா. ஆனால் நெய்யோட வாசம் அப்பா வாசம்னா வாசம் தாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது. நெய்யோட கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. அதுவும் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பட்டர் தான் வாங்கிட்டு இருந்தேனுங்க. அது என்ன பிராண்டு, கர்க்லாண்டோட பட்டர் வாங்கிட்டு இருந்தேன். அது வந்து நெய் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டலாக வராதுங்க. அந்த மணலாக நெய் வரும்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி வராது. அப்புறம் கெரிகோல்டு மாற்றினேங்க. கெரிகோல்டு வந்து பார்த்திங்கன்னா நெய் ஆறுச்சுனா கூட மணலாக இருக்குங்க. ஆனால் இந்த நெய்யும் பார்த்திங்கன்னா அந்த மணலாகவே தாங்க இருந்தது. அவ்வளோ அருமையாக இருந்தது. அது சுடு சாதத்துக்கு பொடி போட்டு நெய் போட்டு சாப்பிட்டா அப்படி சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டதுக்கெலாம் நெய் யூஸ் பண்ணுவாங்க. மாதத்துக்கு 2 தடவையாச்சும் நெய் காய்ச்சுற மாதிரி தான் ஆகிடும். இந்த மாதிரி புதுசாக கற்றுக்கும் போதுங்க எங்கள் அம்மாகிட்ட கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏங்கம்மா நான் பொழைச்சிக்கணும் இல்லை அப்படி தான் கேட்பேன். ஏன்னா இந்த மாதிரி புதுசாக கற்றுக்கிட்டா நமக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்து வந்துடுதுங்க. இந்த நெய் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த விளாக் வந்து இதோட எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.